சமன்பாடுகள உறுப்புக்கள்ல வரக்கூடிய குறியீடுகள், அதாவது இப்படி சக, சய வந்தா, அவற்றை நாங்க எப்படி பெருக்குறது? அப்ப பெருக்கினா எங்களுக்கு என்னன்னு வரக்கூடிய குறியீடு என்று சொல்லி பார்ப்போம். இப்ப இதில பாருங்க, எங்கட முதலாவது லைன்ல நான் 2மே சக குறியீட வச்சு பெருக்கியிருக்கிறேன். அதேபோல 2வது லைன்ல 2மே சய குறியீடு. அதேபோல 3வது லைன்ல 4வது லைன்ல சகவையும் சயவையும் அல்லது சயவையும் சகவையும் பெருக்கியிருக்கிறேன். இதுக்கு ஒரு ஷார்ட் முறை ஒண்டிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு. பாருங்க, இப்படி முதலாவதுலயும் 2வதுலயும் வந்திருக்கிறானே ஒரே மாதிரி குறியீடுகள். சக வந்தா இங்கேயும் சக வந்திருக்கிறேன், இங்கே சய வரக்கொள்ள இங்கேயும் சய வந்திருக்கிறேன். அப்போ இப்படி ஒரே மாதிரி குறியீடுகள் வந்து அவை பெருக்கிப்பட்டா வரக்கூடிய விடையும் வந்து சக. குறியீடுகள் மாறி இப்படி 3வதுலயும் 4வதுலயும் குறியீடுகள் மாறி பெருக்கிப்பட்டா, அதாவது சக குறியீட்டோட சய குறியீடு பெருக்கிப்படி அல்லது சய குறியீட்டோட சக குறியீடு பெருக்கிப்படி, இப்படி மாறி பெருக்கிப்பட்டா வரக்கூடிய விடை வந்து சய. எப்படி இப்போ நாங்கள் எழுதி பார்ப்போம் பாருங்க. முதலாவதுக்கு சமன் ஒரே மாதிரி குறியீடு தானே பெருக்கிப்பட்டீங்க, அப்போ விட வரக்கூடியது வந்து சக. அதே போல் 2வதுக்கும் ஒரே மாதிரி குறியீடுகள் பெருக்கிப்பட்டீங்க, அதாவது சய குறியீடும் பெருக்கிப்பட்டீங்க, அப்பையும் விட சகையில் தான் வருது. ஓகே, அடுத்தது 2 குறியீடுகளும் வித்தியாசமான குறியீடு, முதலாவது சக 2வது சய. இப்படி வித்தியாசமான குறியீடுகள் பெருக்கிப்பட்டால் விட சயல வரும். அதே போல் 4வதும் அதே விஷயம்தான், சகவும் சயவும், முதலாவது சய 2வது சக, இப்படி பெருக்கிப்பட்டாலும் எங்களை விட வார வந்து சய. பாருங்கள், முதலாவது 2 தர 4 சமன் எத்தனை பார்க்கணும். இந்த 4 இடையும் இந்த 2 இடையும் குறியீடு பாருங்கள், 2க்கு முன்னாடி சகைக்கிற, அதே போல் 4க்கு முன்னாடி சகைக்கிற. சகவையும் பெருக்கினா என்ன? சக. ஒரே மாதிரி குறியீடு தானே, அப்போ சக வரப்போகுது. 2யும் 4யும் பெருக்கினா எத்தனை? 8. ஆகவே சக 8. அதை நாங்கள் சும்மா 8ன்னு சொல்லி போடலும். சகன்னு சொல்லி போட்டாலும் சரி, போடாட்டியும் சரியா. சரி, அடுத்தது சய 3 தர சய 7. இப்போ பாருங்கள், 2லையும் சய குறியீடு வந்திருக்கிறேன். சய குறியீடு வந்தால் அதை எப்படி செய்கிறது? அதுவும் ஒரே மாதிரி குறியீடு தானே, அப்போ வரப்போகிற விட வந்து சகையில் வரப்போகிற. சரி, சக 3 மேலும் பெருக்கினா 21. ஆகவே சக 21 விட. அடுத்தது 5 தர சய 6. இப்படி வந்தா இப்போ பாருங்கள், 5 குறியீடு சக, 6 குறியீடு சய. வேறு வேறு குறியீடுகள் பெருக்கிப்பட்டா விடையில் என்ன வரப்போகுது? சய. 5 மாறும் பெருக்கிப்பட்டா 30. ஆகவே விட சய 30. ஓகே, அடுத்தது சய 3 தர 10. பாருங்க, இப்போ குறியீடு சய, 10 குறியீடு சக. ஆகவே வேறு வேறு குறியீடுகள் பெருக்கிப்பட்டா என்ன? இதுக்கும் சய. 30 30. சரி.